எல்லோருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகா பெரியவாதாசன். குரு மகிமைகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மகா பெரியவா நடத்தின ஒரு அற்புதமான நிகழ்வு பற்றி பார்க்க போகிறோம். சென்னையில் ஒரு பக்தர், அவர் பக்தர்னா எப்படி சொல்கிறதுனா, மகா பெரியவாவோட தீவிர டிவோட்டி. அவருக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் மரத்துக்கு போயிடுவார். காஞ்சிபுரத்துக்கு பஸ் பிடிச்சி போயிடுவார். சென்னையிலேருந்து ரெகுலராக போகக்கூடிய ஆளாக்கலாம். அந்த மாதிரி ஒரு பக்தர் ஒரு சமயம் அவரால் மடத்துக்கே போக முடியல. வேலையோட காரணமாக, வேலையோட ஒர்க் லோடு ரொம்ப அதிகமாக இருந்தது அவருக்கு. அதனால் ஒரு 6 மாத காலம் அவர் மடத்துக்கே போகல. மனசுலேயே மகாபெரிவாவோட சேவை செஞ்சு இருந்தார். அவருக்கான ஒரு கவலை இருந்தது, என்னடா வேலை வந்துட்டே இருக்கே, மடத்துக்கு போக முடியலையே, மகாபெரிவாவை தரிசனம் பண்ண முடியலையேன்ட்டு. ஒரு நாள் ராத்திரி படுத்துட்டு இருந்தவர் திடீர்னு கண் முடிச்சிட்டார். கண் முடிச்சு அவருக்கு தண்ணி தாக்கம் வந்திருக்கு. சரி, தண்ணி குடிக்கலான்ட்டு அவள் சமையல் அறை கிச்சன் ரூமுக்கு போயிருக்கான். அப்போது அந்த தவளைன்னு சொல்லுவாள், குடம், அந்த குடத்தில் தண்ணி எடுக்க போயிருக்கா. கிளாஸ் எடுத்து தண்ணி எடுக்க போயிருக்கா. அந்த குடத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு நூல் மாதிரி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவள் என்னடா அந்த நூல் மாதிரி தெரியுதுன்னு பார்த்துட்டா, கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் நெளிய ஆரம்பிச்சிருக்கு. அது நெளிய ஆரம்பித்தோடனே அவள் கண்டுபிடிச்சிட்டார் அது பாம்பு தான்ட்டு. ஸோ இப்போ கத்தனா ஆற்றுல எல்லாரும் எழுந்திரிச்சிருவா, எல்லாருக்கும் தூக்கம் போயிடும் அப்படின்னு சொல்கிறத விட பாம்பை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால் இவர் என்ன பண்ணார், நின்ன இடத்துலையே மகாபெரிவால பிரார்த்தனை பண்ணிட்டார். வந்திருக்க பாம்பு யாரையும் எதையும் பண்ணாமல் தானாக வெளியில் போயிடும், மகாபெரிவா அனுக்கிரகம் பண்ணுங்கன்ட்டு. அவர் அந்த பிரார்த்தனை பண்ண மாத்திரமே இந்த பாம்பு அந்த இதுலேருந்து வெளியில் வந்து, பின்னாடி இருந்துச்சுல்ல அதுலேருந்து வெளியில் வந்து, அவள் கிச்சன்லேருந்து வெளியில் வந்து பூஜா ரூம் இருக்குங்க. அது ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் ஆக்சுவலாக. அவர் சின்ன வீடு தான் ஆக்சுவலாக. இது அந்த சாமியெலாம் டோர்லாம் போட்டுருக்க மாட்டான். அந்த சாமி வச்சுட்டு ஒரு செல்ஃபில் வச்சுருக்கா ஆக்சுவலாக. அதில் பெரியவாவுடைய ஃபோட்டோ இருக்குது, நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கா. அந்த பாம்பு வெளியில் வந்து பெரியவா ஃபோட்டோவை நல்லா பார்த்து அந்த பக்கத்தில் இருந்த ஒரு குண்டு வழியாக ஆக்சுவலாக அது வெளியில் போயிடுச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாம்பு வந்தா மாதிரியே வெளியில் போயிடுச்சு, யாரையும் எதுவும் பண்ணலைன்ட்டு. இவர் மகாபெரிவாவில் பிரார்த்தனை பண்ணின்றதால அடுத்த நாள் காலையில் கிளம்பி உடனே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். காஞ்சிபுரத்துக்கு வந்தவர் சொல்லவே வேண்டாம், மகாபெரிவா இருக்கும்போது மடத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். இவரும் கீழே நின்றுட்டு இருந்தார். இவரோட டேர்ன் வரும்போது மகாபெரிவா இவரை ஒத்து பார்த்தான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு 6 மாதம் நீ என்னை பார்க்க வரலை, உன்னை பார்க்க வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பயமுத்தனா தான் வருது யாருக்கு. அதாவது 6 மாதம் காலம் என்னுடைய பக்தர் வரலை, நான் உன்னை கூப்பிட்டு வரேன்னு மகாபெரிவா சிம்பாலிக்காக சொல்லி பாம்பு ரூபத்தில் அவரே பிரார்த்தனை பண்ண வச்சு